பேன் கார்டு கரெக்ஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். பேன் கார்டில் நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், அட்ரஸ் இது எல்லாமே வந்து இதில் கரெக்ஷன் பண்ண முடியும். உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நேம் எப்படி கரெக்ஷன் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சேஞ்சஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் பேன் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் அதை கிளிக் பண்ணிடுங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி குமரின்னு இருக்கும். நீங்கள் லேடிஸாக இருந்தீங்கன்னா ஸ்ரீமதியை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஜென்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்ரீங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் கல்யாணம் ஆன லேடிஸாக இருந்தீங்கன்னா ஸ்ரீமதியை கிளிக் பண்ணிடுங்க. கல்யாணம் ஆகாத லேடிஸு குமரிங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம், உங்களுடைய ஆதாரில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி என்ட்ரு பண்ணிடுங்க. லாஸ்ட் நேமில் வந்து ஃபாதர் நேமை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நேமுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஆதாரில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இதில் வந்து எஸ்ஸுங்கிறது வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன் நம்பர், உங்களுடைய கரண்ட் பேன் கார்டு நம்பரை வந்து அதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஐஎம்ஏ நாட் ஏ ரோபோட் அதுக்கு மேலே உள்ள பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு டோக்கன் நம்பர் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றை கிளிக் பண்ணிடுங்க. ஃபார்வேர்டு அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் ஃபிசிக்கலின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபிசிக்கலி பேன் கார்டு வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் 4 டிஜிட் கடைசி 4 டிஜிட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேம் எஸ் பெர் ஆதாரில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, ஃபஸ்ட் நேமு, உங்கள் நேமு அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டில் எப்படி நேம் பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி கேட்பாங்க. அதையும் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. கரெக்டாக ஆதாரில் இருக்கிற மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டரு, அடுத்து ஃபோட்டோ, சிக்னேச்சர் அந்த பாக்ஸ் வந்து அது டிக்கில் தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேமும். ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு சேவ் ட்ராப்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய டோர் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட் அண்ட் ஸ்ட்ரீட்னு இருக்கும். அதில் வந்து உங்களுடைய தெரு பேரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா பேர், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பின்கோட் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேன் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த பேன் கார்டு நம்பரையும் அதில் என்ட்ரு பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும். ஸோ இதெல்லாமே வந்து சேவ் ட்ராப்னு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கேட்கும். 3லேயுமே பார்த்தீங்கன்னா ஆதாருங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், ப்ரூஃப் ஆஃப் பேன் கார்டில் காப்பி ஆஃப் பேன் கார்டு அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. உங்கள் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிம்செல்ஃப் செலக்ட்டுங்கிறதுக்கு இருக்கும். அது கீழே அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா 2 டாக்குமெண்ட் தான் வந்து கொடுக்குறீங்க. எத்தனை டாக்குமெண்ட் கொடுக்குறீங்களோ இப்போ ஆதார் கார்டு, பேன் கார்டு 2 டாக்குமெண்ட் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ப்ளேஸை வந்து நீங்கள் எந்த ப்ளேஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. சப்மிட்ங்கிறத வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் முதல் 8 டிஜிட் நம்பர் வந்து கேட்கும். அதை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் மிஸ்மேட்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா எடிட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிடுவீங்க. ஸோ 107 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கல் பேன் கார்டு உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க, அதுக்கு தான். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பே கன்ஃபார்ம்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங் மூலமாக வந்து பே பண்ணிக்க முடியும், யூபிஐ மூலமாக பே பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஜிபே, ஃபோன்பே இது மூலமாக கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபோன்பே மூலமாக வந்து 107 ரூபா வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அது ப்ராசஸிங் ஆகும். ப்ராசஸிங் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணி விட்டுட்டு அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கீழே அத்தன்டிகேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ஓடிபி ஜென்ரேஷனுங்கிறத வந்து இதை கிளிக் பண்ணி விட்டுருங்க.
இப்போ உங்களுடைய ஆதார் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அது ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கீழே ஜென்ரேட் அண்ட் பிரிண்ட்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலில் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வேறு ஒன்றுமே இல்லை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கண்டினியூஸாக என்ட்ரு பண்ணால் போதும். இந்த ரிசிப்டில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி அதுக்கு மேலே சைனை போட்டு ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 சைன் போடுற மாதிரி இருக்கும். பிளாக் எங்கால வந்து போட்டுருங்க. சைன் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கா நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சு அதை ஸ்டேப்லர் பின் அடித்து வச்சு அதை மடித்து அப்படியே ஆஃபீஸ் கவரில் வச்சு விட்டு 2 அட்ரஸில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை வந்து ஃபார்வர்ட் தி செட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இதில் இன்கம் டேக்ஸ் பேன் சர்வீசஸ் யூனிட்னு இருக்குதா, இந்த அட்ரஸ் அப்படி ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதான் 2 அட்ரஸ். ஃப்ரம் அட்ரஸ் உங்கள் அட்ரஸை போட்டு எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் பேன் கார்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரும் மென்ஷன் பண்ணிங்கன்னா பேன் கார்டு வந்து கிட்டத்தட்ட 15 நாள்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து சேர்ந்துடும்.